தெய்வமாக நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 4வது நினைவாண்டை சிறப்பாக தமிழர் மெய்யியலுடைய விளக்கங்களை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளுகின்ற வகையில் ஏற்பாடு செய்த ஐயா சேரனார் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை மக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த அவையிலே வீற்றிருக்கின்ற சீர்வளர் சீர் போழியர் அருட்பணியாளர் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். பொதுவாக ஸ்ரீ என்று போட்டுக் கொள்வார்கள். ஸ்ரீ என்றால் ஸ்ரீ என்பது செல்வம், ல என்பதற்கு லட்சம். அவர்கள் பல லட்சம் செல்வம் சேர்கின்ற வகையிலே பணியாற்றுகிறவர்கள் என்ற பொருளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நல்ல தமிழ் சொல்லா இருக்கு. இந்த சுவாமி என்ற சொல்லை யாருமே பயன்படுத்தக்கூடாது. சிலர் சிவனடியார்களை கூட இந்த சுவாமி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அதனுடைய பொருள் தெரியாமல் அவர்கள் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆதிசங்கரர் என்ற பிராமணர் தான் இந்த சுவாமி என்ற சொல்லை அறிமுகப்படுத்துறார். சுவாமி என்று யாரை குறிப்பிட வேண்டும் என்று அவர் கூறுகின்ற பொழுது பிராமணர்களை அழைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதனால தான் பிராமணர்களும் மற்றவர்களை பார்த்து எங்களை சுவாமி என்று நீங்கள் அழைக்க வேண்டும் என்று அவர்கள் காலம் காலமாக வலியுறுத்தி வருகிறார்கள். ஐயர சுவாமின்னு சொல்றது, ஐயங்கார சுவாமின்னு சொல்றது. இந்த சுவாமி என்ற சொல்லினுடைய உட்பொருள் என்னவென்றால் ஸ்வயம், ஸ்வய என்றால் தன்னிலே தோன்றுவது. தன்னிலே தோன்றுவது, தன்னிலே தோன்றுவது எது? தன்னிலே தோன்றுபவர் யார்? இறைவன் ஒருவன் மட்டுமே. இந்த இறைவனுக்குரிய அந்த அடைமொழியை இன்றைக்கு பிராமணர்கள் பயன்படுத்தி கொண்டு தாங்களே கடவுளர் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு சிவானந்த லகரியை நீங்கள் ஆழமாக படித்து பார்க்கும்போது 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அந்த சிவானந்த லகரியில கடவுளை பற்றிய செய்தியே எதுவும் இல்லை. தங்களைத்தானே கடவுளாக அவர்கள் மாற்றிக்கொண்டு அவர்கள் தான் இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள்னு சொல்றது. இப்படி மக்களை தவறான வழியில திசை திருப்பியதனுடைய அடிப்படையில தான் இந்த 63 நாயன்மார்கள் தோன்றி இந்த தவறான வழிகளில் செல்லாதீர்கள் என்று அறிவுறுத்தினார்கள். இந்த 63 பேரும் அந்த காலத்தில் சொன்னது எதிர்மறையான கருத்துக்களை தான் சொன்னாங்க. ஏறக்குறைய அவர்களை புரட்சியாளர்கள் என்று கூட சொல்லலாம்.
அன்றைக்கு நடைமுறையில் இருந்த அந்த வழக்காறுகளை எல்லாம் மாற்றி சொன்னவர்கள் இந்த நாயன்மார்கள். எனக்கு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவதில் அவ்வளவு பயிற்சி இல்லை. ஏனென்றால் என்னை அழைப்பவர்களும் அப்படி ஒரு தலைப்பை எனக்கு தருவதில்லை. இருந்தாலும் ஒரு தமிழ் மொழியை பற்றியும் அதனுடைய வரலாற்றை பற்றியும் ஏதோ என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு சிற்றறிவை பயன்படுத்தி நான் அதை என்னுடைய உழைப்பாலும் முயற்சியாலும் அதை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறேன். இங்கே தஞ்சைக்கு அருகிலே இருக்கிற அந்த செம்மைவனம் என்ற பகுதியிலே உள்ள செந்தமிழன் என்ற ஒரு இளைஞர் மிக சிறப்பான ஆன்மீக சொற்பொழிவுகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியல. நேற்று முன்தினம் அவருடைய ஒரு சொற்பொழிவை அவருடைய இடத்திலேயே சென்று நான் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மிக அருமையான சொற்பொழிவு, ஆழ்ந்த கருத்துக்களை எளிய முறையில் அவர் இந்த சிவலிங்கத்தை பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்றார். சிவபெருமானை பார்த்து ஒரு நாள் உமையவள், நீங்கள் உலகில் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்கள், அன்பு செலுத்துகிறீர்கள் என்று கேட்டார். சிவபெருமான், அதில் என்ன ஐயப்பாடு உனக்கு, உன்னைத்தான் நான் உலகில் சிறப்பாக நான் அன்பு செலுத்துகிறேன் என்று அவர் பதில் சொன்னார். அப்பொழுது உமையவள், அப்படியானால் நீங்கள் தமிழை நேசிக்கவில்லையா, தமிழின் மீது அன்பு செலுத்தவில்லையா என்று திரும்பவும் கேட்க, நீதானே தமிழ், உமையவளே தமிழாக இருக்கும்போது நான் தமிழை தனியாக நேசிக்க வேண்டுமா என்று அவர் சொன்னதாக குறிப்புகளிலே காணப்படுகின்றன. ஆகவே இறைவனும் தமிழும் ஒன்று என்ற அடிப்படையில் தான் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். உலகில் எந்த மொழியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இப்படி ஒரு மொழிக்கு ஒரு தெய்வத்தன்மையை கொடுத்தது தமிழர்கள் மட்டும்தான். நீங்க ஐரோப்பிய மொழிகளை எல்லாம் ஆய்வு செய்பவர்கள் என்ன சொல்வார்கள், அதில் என்ன தெய்வீகம் இருக்கிறது? ஒரு மொழி என்பது நம்முடைய உள்ளக்கிடக்கையை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு கருவி, அவ்வளவுதான். இதுல என்ன தெய்வீகம் இருக்கிறது? இதுதான் அவர்களுடைய மொழியை பற்றிய ஒரு சிந்தனை. நமக்கு அப்படி இல்லை. தமிழர்கள் இந்த தமிழ் ஒலிகளையும் எழுத்துக்களையும் அவர்கள் உருவாக்கும் போது தொடக்கத்திலே ஓர் எழுத்து ஒரு சொல்லாகத்தான் தமிழ் உருவாயிற்று. ஓர் எழுத்து ஒரு சொல். பிறகு நாளாவட்டத்தில் ஈரெழுத்து ஒரு சொல், அரிதாக மூன்றெழுத்து ஒரு சொல் என்றவாறுதான் தமிழ் அன்றைக்கு அறியப்பட்டது. தமிழ் எழுத்துக்களை உயிர் எழுத்துக்கள், மெய்யெழுத்துகள், உயிர் மெய் எழுத்துக்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் வகைப்படுத்தினார்கள். நம்ம வாழ்க்கையில பார்க்கின்ற போது உயிர் நம்முடைய உடல்ல இருந்தாதான் நமக்கு இயக்கம். உயிரற்ற உடலான இயக்கம் இல்லை. அதுபோல் உயிர் மட்டும் இருந்து உடல் இல்லாமல் போனால் அதற்கும் இயக்கம் இல்லை. ஆகவே உயிரும் உடலும் கலந்துதான்
ஒரு இயக்கம் உருவாகிறது என்ற அடிப்படையிலேயே வாழ்க்கையினுடைய நடைமுறையை தன் மொழிக்கு ஏற்றி சொன்னவன் தமிழன். மனிதனுடைய வாழ்க்கையே ஒரு மொழிக்கான உருவகமாக உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து என்று பெயரிட்டவர்கள் தமிழர்கள். இப்படி ஒரு சிந்தனை வேறு எந்த உலக மொழிகளிலும் இல்லை. அதை நாம பார்க்கவும் முடியாது. இந்த உயிரெழுத்துக்கள்ல மெய்யெழுத்துக்களோடு இணைந்து உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுது. அதுல முதல் உயிர்மை எழுத்து கா. கா என்பதுதான் முதல் உயிர்மை எழுத்து. அந்த உயிர்மை எழுத்தை, முதல் உயிர்மை எழுத்தை கடவுளுக்காக தமிழர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதுதான் வரலாறு. தமிழில் உள்ள சொற்களை எல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்தால் இந்த கா என்ற எழுத்திலிருந்து விரிந்த சொற்கள் தான் நிறைய இருக்கு மற்ற சொற்களை விட. இந்த கா என்பது தமிழருடைய வாழ்வோடும் உயிரோடும் கலந்த ஓர் எழுத்து, ஒரு சொல். அதை நாம சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நான் கா என்ற அந்த தலைப்பில், அந்த ஓர் எழுத்து தலைப்பில் ஒரு நூலை எழுதியிருக்கிறேன். ரெண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டு நான் மலேசியாவில் இந்த சொற்பொழிவாற்ற சென்றிருந்த போது ஒரு கிறிஸ்துவ சபையைச் சேர்ந்தவர்கள் என்னுடைய அந்த எபிரேய மொழி தமிழ் மொழியினுடைய தொடர்புகளை பற்றி பேசுவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். அங்கே நான் பேசும்போது இந்த விவிலியத்தில் உள்ள பல சொற்கள் எல்லாம் எப்படி தமிழ் மூலத்தில் இருக்கின்றன என்பதை பற்றி நான் விளக்கி அவர்களிடம் பேசினேன். அப்போது அவர்களுடைய யூதர்களுடைய கடவுளுடைய ஒரு பெயர், பல பெயர் இருக்கு, ஒரு பெயர் யா கோ ஆ, அதை யெகோவா என்று அவர்கள் சொல்வார்கள். யா கோ ஆ, இந்த மூன்று எழுத்துக்களுமே மூன்று சொற்களாக, தமிழ் சொற்களாக இருக்கின்றன என்பதை நான் ஒரு இடத்துல விளக்கி சொன்னேன். யா என்பது தென்திசை, கோ என்பது இறைவன், ஆ என்பது தொடக்க முதல் இருந்து வருகின்ற இறைவன், எல்லோருக்கும் முன்பிருந்தே இருந்து வருகின்ற இறைவன் என்ற தமிழ் பொருள் தான் அந்த யா கோ ஆ என்ற மூன்று எபிரேய மொழி சொல்லில் இருக்கு. ஆனால் அவர்களுக்கு அதனுடைய பொருள் தெரியவில்லை. இந்த சொற்பொழிவுக்கு பிறகு நான் ஒரு 2 ஆண்டுகள் சென்று மீண்டும் அந்த நண்பர்களை சந்தித்து ஒரு சொற்பொழிவாற்ற என்னை அழைத்திருந்தார்கள். அந்த சர்ச்சில் உள்ளே நுழைந்ததும் அவர்கள் வழிபடுகின்ற அந்த பீடத்திற்கு மேலே தென்னாடுடை சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று எழுதியிருந்தார்கள். ஒரு சர்ச்சில் தென்னாடுடை சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று எழுதியிருக்கிறீர்களே, இதை எப்படி எழுதினீர்கள்? இதில் உங்களுக்கு ஏற்புடைய கருத்துண்டா என்று நான் அவர்களை கேட்டபோது, போன முறை நீங்கள் வந்தபோது யா கோ ஆ என்ற சொல்லுக்கு தென்னாடுடை சிவன் என்றுதானே பொருள் சொன்னீர்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இதை எழுதி வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இன்னும் அந்த பலகை அப்படியே தான் இருக்கு. ஆகவே உங்களுக்கு புரிதல் இல்லாதவர்கள், சிந்தனை திறன் இல்லாதவர்கள், மக்களை திசை திருப்பி குழப்பி
ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உள்ள 99 விழுக்காடு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக நான் பார்க்கிறேன். ஆய்வு மனப்பான்மை இல்லாம சொல்வதையெல்லாம் அவர் சொல்வதையும் கேட்டுக்கொள்வது, இவர் சொல்வதையும் கேட்டுக்கொள்வது நமக்கு சிந்தனை தெரியவில்லை. இப்ப தொல்காப்பியர் என்ன சொல்றார்? சேயோன் என்று ஒருத்தரை சொல்றார், மாயோன் என்று ஒருத்தரை சொல்றார், வேந்தன் என்று ஒருவரை சொல்றார், வாரணன் என்று ஒருவரை சொல்றார். சேயோன், மாயோன், வேந்தன், வாரணன், இந்த 4 தலைவர்களையும் அவர்கள் தலைவர்களா தெய்வங்களா என்பதை தொல்காப்பியர் விளக்கவில்லை. இந்த 4 நிலத்திற்கும் தலைவர்களாக அவரை குறிப்பிடுகிறார். இதன் அடிப்படையில் உரையாசிரியர்கள் எல்லாம் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு கடவுளை அவர்கள் பெயர் சூட்டி அழைத்து அதை ஓரளவுக்கு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. சேயோன் என்பதற்கு சேய் ஓன் என்ற 2 சொற்கள் தான் சேயோன் வரும். சேயோன் என்பதற்கு உயரத்தில் இருப்பவன், விண்ணகத்தில் இருப்பவன், மலையில் இருப்பவன், இப்படி உயரமான இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்களுக்கெல்லாம் அந்த சொல் பொருந்தும். சேயோன் என்ற சொல் பொருந்தும். மாயோன் என்ற சொல்லுக்கு மறைந்திருப்பவன் என்று பொருள் வரும். காட்சிக்கு புலனாகாதவன், கண்ணுக்கு தெரியாதவன். வேந்தன் என்ற சொல்லுக்கு அதுல ஒரு ஈ சேர்த்துக்கணும் நடுவில். வேந்தன் என்பதுதான் பேச்சு வழக்கில் வேந்தன் வருது. வேய்தல் என்பதற்கு பறந்திருத்தல், விரிந்திருத்தல். இப்படி பரந்த இடத்திலே பல இடங்களிலும் விருந்து பரவி இருக்கிறவன் தான் வேந்தன், வேய்ந்தன். அடுத்தது வாரணன். வாரணம் என்பதற்கு நீண்டது, நெடியது, மிக தொலைவில் உள்ளது என்றுதான் பொருள் வாரணம் என்பதற்கு. இப்ப வாரணன் என்பவன் நீண்ட நெடிய ஒரு பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருப்பவன் என்ற ஒரு பொருள் அதுல வருது. இப்ப இந்த 4 சொற்களும் தமிழ்ல எது எந்த கடவுளை குறிக்கிறது என்பதை உரையாசிரியர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. சேயோன் என்றால் முருகன், மாயோன் என்றால் மால், வேந்தன் என்றால் இந்திரன் என்று அவர்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. இப்ப மாயோன் என்பன்னா என்ன பொருள்னா கடவுள் கண்ணுக்கு தெரியாதவர் என்றுதான் பொருள். இந்த 4 சொற்களையுமே ஒரு கடவுளை குறிக்கின்ற சொற்கள். சேயோன், மாயோன், வேந்தன், வாரணன் என்ற 4 சொற்களையுமே ஒரு கடவுளை தான் குறிக்குது. இவர்கள் ஒரு கடவுளை எல்லாம் ஒரு நிலத்திற்கு ஒரு கடவுள் என்று இந்த உரையாசிரியர்கள் எழுதிட்டாங்க. தொல்காப்பியர் சொல்றாரு வேந்தன் என்றுதான் சொல்றார். மருதநலத்துக்குரியவன் வேந்தன். உரையாசிரியர்கள் என்ன எழுதுறாங்க? மருதநலத்துக்குரியவன் இந்திரன். இப்படி பல செய்திகள் மாற்றப்பட்டதனுடைய விளைவாக தமிழர்களுக்கு ஒரு 2000 ஆண்டுகளா கல்வி அறிவே கிடையாது. பள்ளிக்கூடம் எதுவுமே இல்லை.
எல்லாம் பள்ளிக்கூடம் திறந்தது பூரா சமஸ்கிருத பள்ளிக்கூடம் தான் திறந்தாங்க. தமிழுக்கென்று ஒரு அரசன் கூட ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கவே இல்லை. ஆக 2000 ஆண்டுகளாக தமிழர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. கல்வி மறுக்கப்பட்டதுனால சிந்தனை திறன் அற்று போனது. சிந்தனை திறன் இல்லாதனால யார் எதை சொன்னாலும் நம்புகின்ற ஒரு மனநிலைக்கு தமிழர்கள் வந்துட்டாங்க. இப்போ 4 நிலங்களை பொறுத்தவரையில குறிஞ்சியும் முல்லையும் ஏறக்குறைய அந்த குளிர் சார்ந்த இடங்கள். குறிஞ்சியும் முல்லையும் குளிர் சார்ந்த இடங்கள். அவர்களுக்கு வெப்பம் தேவைப்படும். மருதமும் நெய்தலும் வெப்பம் சார்ந்த இடங்கள். அவர்களுக்கு குளிர் தேவைப்படும். பாருங்க, 2 நிலங்களுக்கு வெப்பம் தேவைப்படுது, 2 நிலங்களுக்கு குளிர் தேவைப்படுது. இப்ப இந்த 4 நிலத்தை சேர்ந்தவர்களும் ஒரு கடவுளையே அவங்க இறைவனாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டவர்கள். உரையாசிரியர்கள் பிரித்து எழுதுனது வேற, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த 4 நிலத்தாருக்கும் பொதுவாக ஒரு கடவுள் இருந்தார். தமிழர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கடவுள் ஒரு பகுதி வெப்பமாகவும் ஒரு பகுதி குளிராகவும் இருந்தார். 4 நில மக்களுக்கும் தேவையான அந்த தட்ப வெப்ப நிலையை அந்த கடவுள் பெற்றிருந்தார். ஒரு பக்கம் வெப்பம், ஒரு பக்கம் குளிர். இந்த வெப்பமான பக்கத்தை தான் நம்ம ஆண் தன்மை என்றும், குளிரான பக்கத்தை பெண் தன்மை என்றும் கூறி சிவனை அம்மையப்பனாக அறிமுகம் செய்தவர்கள் தமிழர்கள். இது தமிழருடைய வாழ்க்கையில நடைமுறையில அவர்களுக்கு ஏற்பட்ட பட்டறிவின் அடிப்படையில அவர்கள் தங்கள் கடவுளை தேர்வு செய்கிறார்கள். இதெல்லாம் குமரி கண்டத்தில் நடக்குது. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடக்குது. இந்த குமரி கண்ட அழிவின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் மேற்கிலும் கிழக்கிலும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக புலம்பெயர்கிறார்கள். அப்படி புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களோடு தமிழையும் எடுத்துச் செல்கிறார்கள், தங்களுடைய இறைவனையும் எடுத்துச் செல்கிறார்கள், தங்களுடைய நாகரிக பண்பாட்டு கூறுகளையும் எடுத்துச் செல்கிறார்கள், தங்கள் நம்பிக்கைகளையும் எடுத்துச் செல்கிறார்கள். தமிழர்கள் குடியேறிய நாடுகளில் எல்லாம் இதை நாம் இன்றைக்கு பார்க்க முடியுது. மாகரல் கார்த்திகேய முதலியார்னு ஒரு வேர்ச்சொல் ஆய்வாளர் இருந்தார். அவர் என்ன சொன்னார், இந்த தமிழ் என்ற ஒரு மொழியினுடைய முதல் வேர் எல் என்பதுதான் என்று அவர் வரையறை செய்தார். இந்த தமிழ் மொழிக்கு முதல் வேர் எல், இதிலிருந்து தான் பல சொற்கள் தோன்றின என்பது அவருடைய ஆய்வு. இந்த எல் என்பது யாரு? நம்முடைய அகராதியை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா எல் என்பது சூரியன், பகல், வெப்பம், ஒளி, இப்படிதான் அதுக்கு பொருள் வரும் எல் என்பதற்கு. குறிஞ்சி நிலத்தில் தோன்றிய நம்முடைய முன்னோர்கள் இரவு முழுவதும் அவர்களுக்கு இருந்த ஒரு அச்ச உணர்வு, இந்த சூரியன் எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காற்றிலே ஏற்படுகின்ற அசைவு, மரக்கிளைகளில் ஏதோ ஒரு உருவங்கள் போவது போன்ற ஒரு உணர்வு, இப்படி அச்சத்தில் இருந்த
அந்த குறிஞ்சி நில மக்களுக்கு இந்த சூரியனுடைய வரவு ஒரு ஆறுதலை தந்தது. சூரியனுடைய வழியிலே அவர்கள் நெருப்பை கண்டுபிடித்தார்கள், தீயை கண்டுபிடித்தார்கள். அந்த தீ என்பது சூரியனுடைய குழந்தை என்றும் கூட அவர்கள் கருதினார்கள். ஆகவே குறிஞ்சி நில மக்களுக்கு அந்த சூரியனும் நெருப்பும் தீயும் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதாக அவர்கள் உணர்ந்தார்கள். அதைத்தான் மாகரல் கார்த்திகேய முதலியார் சொல்றார். சூரியனே வந்து இந்த உலகிற்கு அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்வதனால அந்த எல் என்ற சொல்லையே தமிழர்கள் முதல் வேர் சொல்லாக பயன்படுத்தினார்கள் என்று அவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த தமிழன் பிற்காலத்தில் வேட்டையாடுறான். அதற்கு முன்பு அவர்கள் பிற்காலத்தில் தான் வேளாண்மை செய்கிறான். அதற்கு முன்பு அவர்கள் வேட்டையாடி ஒவ்வொரு நாளும் வேட்டையாடி உண்டு. இதுதான் அவர்களுக்கு உணவு. இப்படி ஒரு விலங்கை அவர்கள் வேட்டையாடி தோளிலே போட்டுக்கொண்டு தங்கள் இருப்பிடமாகிய குகைக்கு வருவதென்பது அவர்களுக்கு சற்று கடினமாக இருந்தது. அதனால் அவர்கள் முதலாக இந்த காளையோடு அவர்கள் தோழமை கொள்கிறார்கள். மனிதனுக்கு முதலாக தோழமையாக ஏற்பட்ட விலங்கு என்று சொன்னால் அது காளை தான். வேட்டையாடிய பொருட்களை எல்லாம் அந்த காளையின் மீது போட்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு அழைத்து வருகிற ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். ஆகவே காளை வந்து மனிதனுடைய முதல் தோழனாக மாறியது. தன்னுடைய நண்பராக ஏற்றுக்கொண்ட அந்த காளையை தான் வணங்குகின்ற கடவுளுக்கும் துணைவனாக மாற்றினார்கள். இப்படிதான் சிவன் காளை நட்பு, அந்த பிழைப்பு உருவாகும். சென்ற நூற்றாண்டினுடைய தலை சிறந்த அறிவியலாளர் ஐன்ஸ்டீன் அவர்களை ஒரு நிகழ்வில் இந்த செய்தியாளர்கள் கேட்கும்போது, மனிதனுடைய முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எதுவென்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேட்டாங்க. மிக இன்றைக்கும் வந்து ஐன்ஸ்டீனுடைய அந்த ஆய்வுகள் தான் இன்றைக்கு இந்த வெளி கோள்களுக்கெல்லாம் செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கு. மனிதனுடைய முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எது என்று அவரிடம் கேட்கும்போது, அவன் கடவுளை கண்டுபிடித்தான் என்பதுதான் என்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்பாக நான் கருதுகிறேன் என்று சொன்னார். அவர் மாதிரி ஒரு அறிவியல் ஆய்வாளர் இன்னும் அல்ல. அவர் சொல்றாரு, மனிதனுடைய முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு என்பது கடவுள் தான். இப்ப இந்த எல் என்ற கடவுள் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட வணங்கப்பட்ட அந்த கடவுள் குமரி கண்ட அழிவிற்கு பிறகு பல நாடுகளுக்கும் சென்ற தமிழர்களால் எடுத்து செல்லப்பட்டது என்பதை நாம பார்க்கிறோம். தமிழர்களை பொறுத்தவரையில கடவுளுக்கு பல பேர் வச்சிருக்காங்க. ஒரு காலத்திலேயும் ஒரு பேர். அதனால வந்து இந்த பேர் வந்து இந்த இலக்கியத்தில் இல்லை, இந்த சொல் வந்து தொல்காப்பியத்தில் இல்லை என்றெல்லாம் வாதிடக்கூடாது. இறைவனை குறித்த முதல் சொல் எல் என்பது என்று கார்த்திகேய முதலியார் சொன்னார். அடுத்தது கா என்ற ஒரு சொல்லு வழக்கில் வருது. அதுவும் கடவுளை குறித்ததுதான். அதன் பிறகு யா என்ற ஒரு சொல்லு வருது. யா என்ற ஒரு சொல்லு அதுவும் கடவுளை குறித்ததுதான்.
இதற்கெல்லாம் சான்றுகள் இருக்கு. நாம கதை சொற்கள் மேலை நாடுகள்ல பரவி இருக்கு என்பதற்கு இது ஒரு முதல் எடுத்துக்காட்டு. இப்ப எபிரேயர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த யூதர்கள் தொடக்க காலத்துல காளை மாட்டையும் சிவனையும் வழிபட்டவர்கள். எல் என்ற கடவுளையும் காளை மாட்டையும் வழிபட்டவர்கள் இந்த யூதர்கள். அவர்களுடைய விவிலியம் அந்த பைபிள்ல ஆதாம் என்பவனுக்கு 2 பிள்ளை பிறக்குது. அதுல சின்ன பிள்ளைக்கு அவன் எல்லுங்கிற பெயரையே வைக்கிறான். ஆப் எல்லுன்னு அவன் பேரு. ஆப் என்பதற்கு எபிரேய மொழியில தந்தை என்று பொருள். அப்பா, நம்ம அப்பான்னு அழுத்தி சொல்றத எபிரேய மொழியில அப்பான்னு சொல்லுவாங்க. இந்த அப்பாங்கிற சொல்லுடைய சுருக்கம் அப்பு. இந்த அப்பு எல்லுன்னு பேர் வைக்கலாம் ஆதாம். விவிலியத்தில் அந்த பேர் வருது. அதுக்கு என்ன பொருள்னா எல் ஆகிய தந்தை. எல் என்பவன் நம்முடைய தந்தை. எல் இஸ் காட் என்று அதுக்கு பொருள். அதுக்கு பிறகு இன்னும் நிறைய அந்த வெளிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா அபிரகாம் காலத்துக்கு பிறகு அந்த எல் என்ற சொல்லு எபிரேய மொழியில பரவலா இருக்கு. நிறைய சொற்கள்லாம் சொல்லலாம். டேனியல், கேப்ரியல், நத்தானியல், இப்படி நூற்றுக்கணக்கான சொல் அந்த எல் என்ற எழுத்துல முடியுது. ஆகவே அவர்கள் வழிபட்ட கடவுள் எல். எகிப்தில் இருந்து அவர்கள் மீண்டு அடிமைத்தலையிலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்களுக்கு வழிகாட்டியது இந்த காளை தான் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அதனால தான் அவர்கள் பாலைவனத்தில் தங்கியிருந்த போது ஒரு காளையினுடைய உருவத்தை செய்து அவர்கள் பெரிய விழா எடுத்து வழிபட்டு வந்ததாக விவிலியம் சொல்லுது. அந்த நேரத்தில் அந்த மோசே எனப்படுகின்ற அவருடைய தலைவன் அங்க இல்லை. அவன் பார்க்கின்ற பொழுது இந்த காளையை அவர்கள் வழிபட்டு கொண்டிருப்பதை பார்த்து சினம் கொண்டு அந்த காளையை அடித்து நொறுக்குகிறான். பிறகு அவன் சொன்னது, நாம் காளை வழிபாட்டை எல்லாம் விட்டு வேற ஒரு வழிபாட்டுக்கு முறை வந்து விட்டோம், அவை இதெல்லாம் விட்டு விடுங்கள் என்று அவன் கூறியதாக விவிலியம் சொல்லுது. இப்ப அந்த யூதர்கள எபிரேய மக்கள்ல ஒரு குழுவினர் இந்த மோசே சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்க எங்களுடைய கடவுளை தான் வழிபடுவோம் என்று அவர்களிடம் ஒரு குழு பிரிந்து தனிய போகுது. அந்த குழுவினர் தான் போனீசியர்கள். இப்படி நீங்க ஒவ்வொரு இடத்திலையும் பார்த்தீங்கன்னா அசீரியர்கள், கனானியர்கள், கல்தையத்தார், அங்க சிறிய பகுதியில் இருந்தவங்க, துருக்கியினுடைய தென்பகுதியில் இருந்தவங்க, எத்தியோப்பியர்கள், எகிப்தியர்கள், அரபியர்கள், இந்த எல்லா இனங்களையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அவர்களுடைய இலக்கியங்களில தமிழ் தான் ஆழமாக பதிந்திருப்பதை நாம பார்க்கலாம். அரபு மொழி என்பது வேற மொழி இல்லை, அது தமிழினுடைய ஒரு கிளை மொழி. இது துவா அப்படின்னு சொல்றான் அரபுல. இந்த துவான்னு சொல்றான்ல, அந்த எழுத்து அப்படியே திருப்பி போட்டு பாருங்க. து ஓங்கிறத திருப்பி போட்டு பாருங்க, என்ன வருது? தமிழ் சொல்லு. ஓது என்ற தமிழ் சொல்ல அவன் தூவோங்கிறான். இப்படி சிறு சிறு மாற்றங்களோட தான் இந்த மேலை நாட்டு மொழிகள் இருக்கு. இப்ப நாம சிவந்தவனை சிவன் என்று சொல்றோம், எல் என்று சொல்றோம். விவிலியத்தில் 2 இடங்கள்ல இறைவன் காட்சி கொடுத்ததாக அந்த விவிலியத்தில் குறிப்பு இருக்கு. ஒன்று சினைமலை, இன்னொன்று சீயோன், இன்னொரு மலை.
அது சீயோன் மலையில் சேயோன் மலை. அது இந்த சேயோன் மலை என்பதுதான் சியோன் மலைன்னு திரும்பப்பட்டிருக்கு. இப்ப சினை மலை என்று ஒரு பகுதி சினை பெனின்சுலான்னு சொல்லுவாங்க. அங்கு அவர் குடியிருந்ததாக ஒரு செய்தி அதில் இருக்கு. தமிழ்ல கரு, சினை, சூல் இன்னும் 3 சொல்லு இருக்கு. கரு, சினை, சூல் இது 3 ஒண்ணுதான் என்று நம்ம பெரும்பாலும் நினைக்கிறோம். இது அப்படி இல்லை. கரு என்பது கண்ணுக்கு தெரியாதது. அது முதல் மாதம், 2ஆம் மாதம் என்று கூட நம்ம சொல்லலாம். சினை என்பது கண்ணுக்கு தெரிவது. சூல் என்பது முற்றிய நிலை. இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரைத்தான் தமிழர்கள் கரு என்று சொன்னார்கள். கா என்ற சொல் நீண்டு கரு என்றாகிறது. கரு என்றால் கடவுள்னு பொருள் தமிழ்ல. அதனாலதான் கருவறைன்னு சொல்றோம். தாயினுடைய வயிறும் அதே சொல்லுதான், கருவறை. இந்த கருங்கிற சொல்லு கடவுளுக்குரியது என்பதனால சமஸ்கிருதத்தில் அவங்க என்ன பண்றான், இந்த சொல்லை எடுத்து கிருன்னு போட்டுக்கிறான். இந்த கரு என்பதை கிரு என்று மாற்றான். இந்த கிரு என்ற சொல்லிலிருந்து வர்றதுதான் கிருஷ். கிருஷ்ணா கருப்புன்னு அர்த்தம். அதிலிருந்து வர்றதுதான் கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணா என்ற சொல்லுக்கான கரு நம்மகிட்ட தான் இருக்கு. கிமு 300 ஆண்டுகள்ல இந்த கிரேக்கர்கள் வட இந்தியாவில் இந்தியர்களோட பழகுகின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த கரு, கிரு, கிருஷ்ணா இதெல்லாம் அவங்க கத்துக்கிறான். கிரேக்கர்கள் இந்த சொற்களை எல்லாம் அறிந்து கொள்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் கரு என்பது கிரு என்று சமஸ்கிருதத்தில் மாற்றப்பட்டது போல் கிரேக்க மொழியில அதை கிரின்னு மாத்திரான். கரு, கிரு, கிரி ஆக 3 அந்த கரு என்ற சொல்லிலிருந்து வர்றதுதான். அந்த கிரி என்ற சொல்லோடு அவன் இயேசுவை இணைத்து கிரைஸ்டுங்கிறான். அங்க கடவுளை கொண்டு நிறுத்தினான் கிரேக்கர்கள். ஆகவே இந்த கருப்பொருள் எல்லாமே இங்க இருந்துதான் போச்சு. நம்ம தமிழ்ல சிவனை சடையன்னு சொல்றோம். சடையப்போலாம் இருந்திருக்காங்க. எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா அவர்களுடைய கடவுளுடைய பேர்ல ஒண்ணு எல் சடை. எல் சடைன்னு ஒரு பேர் அவங்க கடவுளுக்கு. இந்த சடைங்கிற சொல்லி எப்படியா வந்தது, இதுக்கு என்னையா பொருள்னா தெரியலங்கிறான் அவன். எபிரேய மொழி அறிஞர்கள் இந்த சடை என்ற சொல்லுக்கு பொருள் தெரியலங்கிறாங்க. எல் சடைன்னு அவங்க கடவுள் பேரு. இன்னொரு பேரு எல்லோன். நான் சேயோன்னு சொல்ல பாருங்க. சேய் ஓன் என்பது சேயோன் என்பது வந்தது போல எல் ஓன் என்ற சொல்லு எல்லோன்னு வந்திருக்கு. ELLON இது எபிரேய மொழி சொல்லு கடவுளை குறித்தது. நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏறக்குறைய இங்க இருந்துதான் போயிருக்கு. அவன் கடவுளை மட்டும் கொண்டுகிட்டு போல தமிழை கொண்டுகிட்டு போறான். சுமேரிய கடவுள்ல தமிழ்னு ஒருத்தன் இருக்கான். தமிழ் தான்.
அதை இந்த மொழிபெயர்த்தவர்கள், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் TAMUZன்னு எழுதிவிட்டான். இந்த தமிழுங்கிற அந்த சுமேரிய கடவுள் வந்து நம்ம முருகனை போல இளமை கடவுள். சுமேரிய மொழியில தமிழ் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, இட் இஸ் ஏ டிவைன் வேர்ட் பதிவு பண்ணியிருக்கான். அது ஒரு தெய்வீக சொல்லுங்கிறான் தமிழ. இதெல்லாம் வந்து மேலை நாடுகளில் பதிவாயிருக்கு. இதெல்லாம் கற்பனையா இல்லை, கட்டுக்கதை இல்லை, அவர்கள் எழுதி வைத்த இலக்கியங்கள் இருந்து தான் நான் எடுத்து சொல்றோம். இந்த தமிழ் என்பவன் ஒரு இளமை கடவுளாக சுமேரியர்களுக்கு இருந்தான், பின்னாடி பாபிலோனியர்களுக்கு இருந்தான், யூதர்களுக்கு கூட ஒரு இளமை கடவுளா இருந்தான். அவனை சில தீய சக்திகள் கொன்று போடுது, செத்து போறான். உடனே அவனுடைய மனைவி என்ன பண்றா, அவனை இறப்பில் இருந்து மீட்டெடுக்கிறான், உயிர்த்தெழுகிறான். இந்த தமிழ் உயிர்த்தெழுகின்ற கான்செப்ட் தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இந்த கான்செப்டை இவங்க பைபிளில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. சரி, அவன் செத்து போன அன்னைக்கு சுமேரியா, பாபிலோனியா, கல்யாணியா, இஸ்ரேல், பாலத்தீனம் இந்த நாடுகளெல்லாம் அவங்க வந்து இரங்கல் தெரிவிக்கிறாங்க. அவன் செத்து போனனால நினைவு நாளாக கொண்டாடுறாங்க. அந்த நினைவு நாளை அவர்கள் கொண்டாடுகின்ற வகையில் எருசலேம் நகரத்தினுடைய தேவாலயத்தினுடைய மேல் வாசல்ல கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மாரடித்து கொண்டு ஒப்பாரி வைத்து அழுததாக எசேக்கியேல் என்பவர் விவிலியத்தில் பதிவு செய்திருக்கார். இந்த பைபிளை ஆய்வு பண்ண அந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த மாரடிச்சுக்கிறது, ஒப்பாரி வைக்கிறதுலாம் எந்த நாகரிகத்திலிருந்து வந்ததுன்னு தெரியலன்னு எழுதி வச்சிருக்கான். அவனுக்கு தெரியல. பாருங்க, ஒரு இறப்பு வந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரையில தமிழர்கள் என்னென்னலாம் மேல நாடுகளுக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க பாருங்க. கடவுளை கொண்டு போயிருக்காங்க, தமிழை கொண்டு போயிருக்காங்க, பண்பாட்டு கூறுகளை கொண்டு போயிருக்காங்க. இறந்தவர்களுக்கு வாய் கட்டு, கை கட்டு, கால் கட்டு, புதிய துணியை போர்த்தி அவர்களை அடக்கம் செய்வது இன்றைய வரையில் அந்த இஸ்ரேலில் இருக்கு. இயேசுநாதரை கூட தலைப்பக்கம் இடப்பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் என்ற அளவில் தலையை தென்பக்கமும் காலை வலது பக்கமும் வைத்துதான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவரை கல்லறையில் அப்படித்தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க அந்த யூதர்கள். இன்னைக்கு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, வடக்க தலையை வச்சு படுக்காத. ஏன் வடக்க தலையை வச்சு படுக்க கூடாது? இதுக்கு என்ன பொருள்? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நம்முடைய முன்னோர்கள்லாம் இந்த குமரி கண்ட அழிவுல செத்து போட்டாங்க. அவங்க வாழ்ந்த நிலம் வந்து தென்னாடு, தெற்க தான் செத்து போட்டாங்க. நீ தெற்க காலை நீட்டி படுத்துக்கிட்டு அவங்கள அவமரியாதை பண்ணாத. இதுதாங்க அதுக்கு பொருள். இந்த ஆழிப்பேரலை வந்து பல தாக்கங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கு. இப்போ வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கருப்பு கயிறுல தேங்காய், ஒரு படிகார கல், அப்புறம் இந்த சோத்துக்கத்தாழை, ஒரு சங்கு, இதெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இது என்ன யாதெல்லாம் திருஷ்டி. அதை பார்த்தா திருஷ்டி படாத. அதில் யாருக்காவது அதனுடைய பொருள் நுட்பம் தெரிஞ்சு ஏன் ஒருத்தரும் வெளியில் சொல்லலை?
இது திருஷ்டி இல்லை, ஒண்ணும் கிடையாதுங்க. குமரி கண்டத்திலே நம்முடைய முன்னோர்கள் மாண்டு போனதை நினைவுபடுத்துகின்ற ஒரு அடையாளம் அது. குமரி கண்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் கடலால் மாண்டு போனதை நினைவுபடுத்துகின்ற ஒரு அடையாளம். ஒண்ணுமே தெரியாம, அதனுடைய பொருள் தெரியாம கட்டி வச்சுட்டு இருக்காங்க. இந்த சங்கு எதை குறிக்கிறது? கடலை குறிக்கிறது. இந்த கற்றாழை என்பது எதை குறிக்கிறது? ஆழிப்பேரலையில உணவு கிடைக்காத சூழ்நிலையில எங்கும் நீர் சூழ்ந்து போனால் இந்த கற்றாழையை உணவாக சாப்பிடுங்கள். அதுக்கு இன்னொரு பேர் சோத்து கத்தாழை பேர். கத்தாழை ஒரு நல்ல உணவு. தேங்காய் எதுக்கு கட்டுறீங்க? இந்த வெள்ளத்தில் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு சரியான அளவில் பால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தேங்காய் பாலை கொடுங்க. தேங்காய் பால் ஏறக்குறைய தாய்ப்பாலுக்கு இணையானது. இந்த அலோபதி டாக்டர் தேங்காய் எல்லாம் சேர்த்துக்காது கேட்கலாம். இப்படி இந்த படிகாரம் ஒண்ணு கட்டுறீங்களா, அது எதுக்கு? ஆழிப்பேரலை வரும்போது கிணறு, ஏரி, குளம் எல்லாத்துலேயும் உப்பு தண்ணி சேர்ந்து போகும். குடிப்பதற்கு நீர் இருக்காது. ஆகையினால இந்த படிகாரக்கல்ல போட்டு தேய்ச்சிங்கன்னா நீர் தெளிவடையும், குடிக்கலாம். இந்த திருஷ்டி பரிகாரம்னு நாம மாட்டி வைக்கிறது நம்முடைய முன்னோர்கள் மாண்டு போன அந்த பேரழிவினுடைய ஒரு அடையாளம். சரி, பேரழிவெல்லாம் முடிஞ்சு போச்சு, நிலம் தரை வெளியில் வந்துட்டுது, இப்போ வேளாண்மை பண்ணணும், இந்த தவசம் தானியத்துக்கு எங்கே போகிறது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டுத என்ற ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காக கோயில் கலசங்களிலே அந்த 8 வகையான தானியங்களையும் நிரப்பி வைத்தார்கள். வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகாதுன்னு. எவ்வளவு அறிவியலோட தமிழை சிந்திச்சிருக்காங்க. இதெல்லாம் எடுத்து யாருமே சொல்றது இல்லை. இதெல்லாம் மூடப்பழக்கங்கள். இதெல்லாம் இந்த புத்த சமண ஆரியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகுதான் இந்த மாதிரி தமிழர்களுடைய வாழ்விகளை சிதைத்து, தமிழருடைய நம்பிக்கைகளை சிதைத்து, தமிழருடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் மாற்றி தமிழர்களை ஒரு வழியா அவங்க சார்புக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. இது தமிழர்களுக்கு விழுந்த முதல் பண்பாட்டு பேரிடி இந்த சமணம், புத்தம், ஆரியம் வந்ததுதான். அது அப்போதான் அந்த மணிப்பிரவாள நடையெல்லாம் அப்போதான் வருது. தமிழோடு வடமொழியெல்லாம் கலந்து இந்த மணிப்பிரவாளம் என்ற ஒரு நடை வருது. இதெல்லாம் பார்க்குறாரு திருமூலர். என்னடா இந்த மாதிரி கலாட்டா பண்ணுறாங்க, இதை கேட்கறதுக்கு ஒருத்தர் ஆள் இல்லையான்னு தான் அவர் எழுதுறாரு. தமிழை கொலை பண்ணி விட்டானுங்க. இப்ப என்ன கடவுள் எதுக்கு உண்டாக்குனாருன்னா நல்ல தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கு உண்டாக்குனாருன்னு அவரே சொல்றார் திருமூலர். நன்றாக தமிழ் செய்யுமாறு. இந்த பணியை தான் அடுத்து வர்ற நாயன்மார்கள் தான் செய்யறாங்க. இப்படி உங்களுக்கு எல்லா செய்திகளையுமே இருட்டடிப்பு செய்து, தமிழர்களை சிந்திக்க விடாமல் செய்து, தமிழர்களுக்கு கல்வியை அளிக்காம ஒரு அடிமைத்தனத்தில் தமிழர்களை நிறுத்திட்டாங்க. இறுதியாக ஒரு கருத்து, தமிழ் தேசியம் என்ற ஒரு உணர்வு இன்றைக்கு
மக்களிடத்துல, இளைஞர்களிடத்துல ரொம்ப சிறப்பாக வந்துட்டு இருக்கு, வளர்ந்துகிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியை தருது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு குலோத்துங்கனுடைய அரசவையில் ஒட்டக்கூத்தர்னு ஒரு புலவர் இருந்தார். அவர் கம்பருக்கு இணையானவர், இன்னும் சில பேர் கம்பரை விட சிறந்தவர் என்று கூட சொல்லுவாங்க. அவருடைய புகழ் நாடெங்கும் பரவி இருந்தது. அவர் தொண்டை நாட்டை சேர்ந்த ஒரு நெசவாளியினுடைய குடும்பத்தில் பிறந்தவர். இன்னைக்கு முதலியாருன்னு சொல்றோம். ஒரு நெசவாளியினுடைய குடும்பத்தில் பிறந்தவர். இவருக்கு இருந்த பேரும் புகழையும் பார்த்து அந்த சமூகத்தை சேர்ந்த சில பெரிய மனிதர்கள், நாங்க உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த போறோம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஒட்டக்கூத்தர் அவர்களுக்கு ஒரு 4 வரியில ஒரு வெண்பா எழுதி அனுப்பி வைக்கிறார். அந்த பாடல்ல அவர் என்ன சொல்றார்? நான் எந்த சமூகத்தையும் சார்ந்தவன் அல்லன், நான் தமிழன். தமிழன் என்று அழைத்தால் நான் வருவேன், ஆகவே உங்கள் அழைப்புக்கு நான் வருந்துகிறேன் என்று ஒரு வெண்பா எழுதி அனுப்புகிறார். தமிழ் தேசியத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு விதைத்த முதல் தமிழ் தேசியவாதி ஒட்டக்கூத்தர் தான். அவரை பற்றி யாருக்கு தெரியுது? இந்த பின்னாடி வந்தவங்களாம் என்ன பண்ணிவிட்டா, ஒட்டக்கூத்தருக்கும் கம்பருக்கும் சண்டை நடந்தது, இவர் அவருக்கு பிடிக்காது, அவர் இவருக்கு பிடிக்காது, இப்படியான கதைகளை எல்லாம், தமிழருக்கு எதிரான கதைகளை எல்லாம் சொல்லி அவர்கள் தமிழர்கள் எல்லாம் திசை திருப்பிட்டாங்க. இப்போ இன்னும் இந்த மேலை நாடுகளில் தமிழருடைய எச்சங்கள் இன்னும் கூட இருக்கு. நான் சென்ற பல நாடுகளில் கூட நான் அதை பார்த்துருக்கேன். இன்றும் கூட அந்த எச்சங்கள் இருக்கு. ஐரோப்பாவிலையும் இருக்கு, இங்கிலாந்துலேயும் இருக்கு. அதனால இது ஒன்றா நாம் விளக்கி சொல்வதற்கு நேரம் போதாது. இறுதியாக ஒரு கருத்து, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற ஒரு முற்றோதல் நிகழ்ச்சி கீழப்பள்ளூர்ல நடந்தது. அரியலூருக்கு பக்கத்தில் கீழப்பள்ளூர்ல நடந்தது. அப்போ என்ன அந்த விழாவுக்கு அழைத்திருந்தார். நான் அந்த விழாவில் ஏதோ நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க என்ற அளவில் தான் நான் போய் அதில் கலந்துக்கிட்டேன். என்னுடைய தமிழ் பணிகளை வாழ்த்தி பாராட்டி ஒரு 500 ரூபாய் எனக்கு ஒரு அன்பளிப்பு மாதிரி கொடுத்தாங்க. அந்த 500 ரூபாய் அன்பளிப்பை கொடுத்தவர் தமிழ்ச்சேரனார் அவர்கள். அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. அப்போதான் அவரை நான் முதலாக சந்தித்தேன். என்ன கேட்டார், எங்கே இருக்கீங்க, என்ன செய்கிறீங்க, உங்களோட நூல்கள்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப சிறப்பாக எழுதுறீங்க, நல்லா இன்னும் முயற்சியோடு செய்யுங்க என்று வாழ்த்தினார். நான் அவர் என்னை வாழ்த்தும் போது 7 நூல்கள் தான் நான் எழுதியிருந்தேன். இன்றைக்கு அவருடைய 4ஆம் ஆண்டு நினைவு நாளில் நான் உங்களுடைய பேசும்போது 130 ஆய்வு நூல்களை நான் எழுதி முடித்திருக்கிறேன். இது சேரனாருடைய வாழ்த்துக்களும் என்னிடம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதனால நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதைப் போல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் தான் தெய்வத்தோட இணைக்கப்படுவார்கள். நம்முடைய மரபே முன்னோர்கள் வழிபாட்டு மரபு தான். இந்த முன்னோர்கள் வழிபாட்டு மரபை கைவிடக்கூடாது என்று
புறநானூறு, கலித்தொகை, திருக்குறள், இறையனார் அகப்பொருள், இந்த இலக்கியங்கள்லாம் வலியுறுத்தி சொல்லுது. அதில் புறநானூறு என்ன சொல்லுது, இந்த வெள்ளத்தில் நம்ம பிள்ளைங்க, நம்முடைய பெற்றோர்கள், முன்னோர்கள்லாம் நிறைய பேர் செத்துட்டாங்க. ஆகையினாலே தமிழ் பெற்றோர்களே, நீங்க அதிக அளவில் பிள்ளைகளை பெற்று இறந்து போனவர்களை ஈடுகட்டுங்கள் என்று புறநானூறு சொல்லுது. வள்ளுவர் என்ன சொல்றாரு, தென்புலத்தார் வணக்கம்னே சொல்றாரு. ஆகவே நம்முடைய முன்னோர்களை நாம வழிபடுவது என்பது ஏறக்குறைய அது ஒரு சுயநலம்னு கூட நான் சொல்லுவேன். எங்களை இன்னும் நல்லா வச்சிருக்கிறது நீங்க வழிகாட்டணுங்கிற அளவில் தான் நாம ஒரு பகுதியை நாம் வழிபடுறோம். இப்படி வழிபடும் போது அவர்களுடைய அளப்பரிய ஆற்றல் நிறைந்த செயல்களை எல்லாம் நாம அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டுட்டு போறோம். இவங்க இப்படியெல்லாம் இருந்தாங்க, இப்படியெல்லாம் அவர்கள் தமிழுக்காக உழைத்தார்கள். ஆகவே அந்த தமிழ் உணர்வை ஐயாவிடமிருந்து பெறுங்கள் என்ற ஒரு உந்துதலை உருவாக்குவதற்காகத்தான் இது போன்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை நாம பண்றோம். இதை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறி எனக்கு இங்கே உரையாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த ஐயாவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அவருடைய நட்புக்குரியவர்களுக்கும் பொறுமையோடு அமர்ந்திருந்து என் உரையை கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.